தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற ஊழியங்களுக்கூடாக, God is Love Ministries கூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இப்படித்தான் தேவன் அன்பாக இருக்க முடியும், அவருக்கும் எனக்கும் தான் என்ன சம்பந்தம்? நான் ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும்? நான் ஏன் என்னுடைய பாட்டில் வாழ முடியாது? பிரியமானவர்களே, தேவன் உங்களை உண்டாக்கினபடியினால்தான் நீங்கள் அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அப்பா அம்மா என்கின்ற ஒரு தொடர்பை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் உங்களுடைய தாய் தகப்பன் நீங்கள் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நீங்கள் பிறக்கும் பொழுது தன்னுடைய ஆவியை உங்களுக்கு கொடுக்காதிருந்தால் நீங்கள் செத்தல்லவா பிறந்திருப்பீர்கள். ஆகவே உயிரோடு இருக்கிற மனிதனுக்குள் தேவன் தன்னுடைய ஆவியை கொடுத்து அவனை உயிரோடு வாழ வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனாலும் எங்களுடைய படைப்பின் சிறப்பு என்னவென்றால், எங்களுக்கு தேவன் சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனை கட்டாயம் தேட வேண்டும் என்று யாரும் வற்புறுத்த தேவையில்லை. கடவுளே இல்லை என்று வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். தேவன் இல்லை, தேவன் இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். பலர் தேவன்தான் இதை செய்கிறார்கள் என்று தேவனோடு கோபப்படுகிறார்கள். ஆனால் தேவன் இவைகளை செய்வதில்லை. தேவன் இந்த பூமியை படைத்த பொழுது அழகாக பழங்கள், மரங்கள், சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன், இரவிலே கார்பன் டை ஆக்சைடு வர்றபடியால் மரங்கள் சுவாசிக்கும்படியாக, அவைகள் ஆக்சிஜனை விடும்படியாய், இவ்விதமாய் very scientifically this world is created. Everything that was created by God to benefit us. தேவன் அழகான மிருகங்களை, அழகான உணவுக்கான தாவரங்களை தேவன் படைத்தார். அவர் எங்கள் மீது வைத்த அன்பு. தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தன்னுடைய சாயலாகவே உண்டாக்கினார். மனிதன் தன்னை போல் இருக்க வேண்டும் என்று அவனுக்கென்று எல்லாவற்றையும் உருவாக்கி அவனோடு தொடர்பு கொண்டு வாழ விரும்பினார். ஆனால் அவனுக்கு கொடுத்ததெல்லாம் the free will to choose. You can choose anything. You can choose to wear anything. You can choose to live anywhere. No one can stop you. அப்படியாக தேவன் எங்கள் மீது வைத்த அளவற்ற அன்பினால் எங்களை நம்பி ஒருவரோடொருவர் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று இந்த பூமியிலே எங்களை படைத்தார். ஆனால் எங்களுடைய சாதி, குலம், கோத்திரம், நிறம், உயரம், கட்டை, இப்படியாக ஏதோ எல்லாவற்றையும் உண்டாக்கி நாங்கள் மனிதர்கள் என்று மறந்து சூறையாடவும், கொள்ளையிடவும், மற்றவர்களை அடக்கவும், மற்றவர்களை நேசிக்காமல் வாழவும் தேவன் எங்களுக்கு சொல்லித்தரவில்லை. தேவன் மாறாக அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளே எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரே விதமான தேவ ஆவி இருக்கிறார். அந்த தேவ ஆவிக்குள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருப்பது மனச்சாட்சி. ரெண்டாவது, they will say it's conscience. ரெண்டாவது intuition, ஏதோ ஒன்று நடக்க போகிற என்ற தேவ உணர்வு. The other third one, seeking God. The spirit seek the creator. தேவனை அறிய வேண்டும் என்ற ஒரு உணர்வு,
எல்லா சமய மக்களுக்கும் இருக்கிறது. எல்லா இந்த உலகத்தின் மனித படைப்புக்குள்ளே ஒரே விதமான மனச்சாட்சி இருக்கிறது. அதே போலத்தான் இன்ட்யூஷனும். அது தேவனுடைய ஆவிக்குள் இருக்கும் இயல்பான குணாதிசயங்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனை விட வேறாக இருக்கிறார்கள். அதே ஆத்துமா என்று சொல்லுகிறோம். அந்த ஆத்துமாவில் மனம், உணர்வு, சித்தம், மைண்ட், எமோஷன்ஸ் அண்ட் வில், இந்த மூன்றும் இருக்கிறது. இந்த ஆத்துமா வெளியிலே மாம்சத்திலே தொடர்பு கொள்வதற்கு ஐம்புலன்களும் வேலை செய்கிறது. வேதாகமத்திலே வாசிக்கிறோம், கண்களின் இச்சை, மாம்சத்தினுடைய இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது. எப்படியாவது வாழலாம், எப்படியாவது மற்றவர்களை கீழே தள்ளி போட்டு வாழலாம், நான் மட்டும்தான் பணக்காரனாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் சாப்பிட்டால் என்ன, சாப்பிடாமல் விட்டால் என்ற அந்த ஒரு மனித குணாதிசயம், அதை ஆத்துமா என்று பார்க்கிறோம். அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வித்தியாசமாக இருக்கிறது. அவனுடைய வளர்ப்பு, அவனுடைய சமயம், அவனுடைய பெற்றோர்கள் வளர்க்கிற விதத்தை குறித்து சில பிரையாரிட்டிஸ், அவருடைய குணாதிசயங்கள் இருக்கிறது. சிலருக்கு இயற்கையாகவே நல்ல குணாதிசயங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, ஒருவன் மனச்சாட்சியின்படி வாழும் பொழுது அவன் பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்றெல்லாம் அவன் தனக்குள்ளே மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறான். அது தேவனுடைய ஆவிக்குள் இருக்கிற காரியம். அதை யார் செய்தாலும் அந்த நல்ல காரியங்களை எந்த சமயத்தவனாயிருந்தாலும் அந்த ஒரே ஏக தெய்வம் ஆவியை கொடுத்தவர் அவனை தண்டிக்க மாட்டார். நீங்கள் எந்த சமயத்தவராய் இருந்தாலும் நீங்கள் நீதியாய் நியாயமாய் குற்றம் இல்லாமல் வாழும் பொழுது தேவன் யாரையும் தண்டிப்பவர் அல்ல, மாறாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் எந்த ஒரு மனிதனும் பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாரும் மனச்சாட்சியை மீறி பொய் சொல்லுகிறார்கள். எல்லாரும் மனச்சாட்சியை மீறி அதிகமாய் சின்ன பொருள் பெரிய பொருள் களவெடுத்தால் பரவாயில்லை என்று சொல்லுவார்கள். பொய் சொல்வது தவறில்லை என்று சொல்லுவார்கள். ஆகவே ஆத்துமாக்கு எதிராக திருமணத்துக்கு உண்மையற்ற தன்மை, வேலை தளத்திலே உண்மையற்ற தன்மை, பெற்றோருக்கு உண்மையற்ற தன்மை, மனச்சாட்சியிலே பாவம் செய்து பழகிவிட்டார். இதனால் பவுல் சொல்லுகிறார், மனச்சாட்சியம் பாவங்களுக்கு செத்து விட்டது. திரும்ப திரும்ப சொல்லி மனச்சாட்சி சொல்வதை நிறுத்திவிட்டது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பாவம் நிறைந்த மனிதன் நிச்சயமாய் ஒரு நாளும் தேவனிடத்திலே செல்ல முடியாது. என்றால் அவர் மகா பரிசுத்த தெய்வம். மனிதனை தன்னிடத்திலே அழைக்கும்படியாக தேவன் சமயங்களை உண்டாக்கவில்லை. ஆனால் மனிதர்கள் சமயங்களை உண்டாக்கி, தெய்வங்களை உண்டாக்கி, அவைகளுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று பெரியவர்கள் செய்திருக்கிறார். ஆனால் சிலரோடு தேவன் பேசியிருக்கிறார். தேவன் பேசிய வார்த்தைகள் மிக முக்கியமானவைகளாகும். தேவன் நீதியுள்ளவர். ஜூதர்களை மட்டும் தேவன் நேசிக்கவில்லை. அவர்களுக்கு மட்டும் தான் தேவன் இல்லை. தேவன் அவர்களை பயன்படுத்தி தன்னை அறிவிக்க விரும்பினார். ஆனால் மாறாக அவர்கள் நாங்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள் என்று நினைத்து தங்களுக்குள்ளேயே காரியங்களை வைத்துக் கொண்டார்கள். தங்களுடைய மேன்மையான தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. அவர் மனதுருக்கமும்
இரக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் எல்லா மக்களையும் உருவாக்கி இருக்கிறார். கருப்போ வெள்ளையோ அல்லது சீன தேசத்தவர்களோ இந்தியர்களோ வெள்ளையின மக்களோ தேவன் உருவாக்கியவர்கள். அவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு மனச்சாட்சி இருக்கிறது. ஆனால் நாடுகள் தேசங்கள் ஒருவரை ஒருவர் அழித்து எப்படி தாங்கள் முதன்மையில் இருக்கலாம் என்பதற்கு அல்லது பாதுகாப்புக்காக ஆயுதங்களையும் தளபாடங்களையும் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய மனச்சாட்சியில் குத்தப்பட்டு தங்கள் தேசத்திலே வாழ்கிற எல்லா மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஈவன் கம்யூனிசம் அதை செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்குள்ளேதான் துட்குணங்களும் பாவங்களும் இச்சைகளும் இருக்கிறது. இந்த வேளையில் தான் தேவன் மனிதனை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். மனிதனுடைய ஆத்துமா பாவம் செய்கிறதாக, பொய் சொல்லுகிறதாக, ஏமாற்றுகிறதாக, எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று வாழ்கிற போது அடக்குமுறைகளும் கொள்ளைகளும் விபச்சாரங்களும் அழிவுகளும் நடந்து கொண்டிருக்கிற இந்த பாவம் பெருகிய யுத்தங்கள் நிறைந்த இந்த பூமியிலே தேவன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். பிரியமானவர்களே, நாங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து பவுல் சொல்வதை பார்க்கிறோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, ஆனபடியால் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் என்று சொல்லும் பொழுது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். நான் ஒரு பாவி, நான் பாவம் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, என்னை நேசிப்பதை போல பிறனை நான் நேசிக்க வேண்டும், என் உணவை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் தெய்வீக தன்மை கொண்ட ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தரம் அவன் செய்த சகல பாவங்களுக்காகவும் மரித்து இரத்தம் சிந்தியதை அவன் உணர்ந்து, ஆண்டவர் இயேசுவே, நான் ஒரு பாவி, நான் இப்படியாக வாழ விரும்பவில்லை, நான் என் ஆத்துமா சொல்லுகிறபடி கண்கள் இச்சை நிறைந்ததாக இருக்கிறது, மாம்சம் இச்சை நிறைந்திருக்கிறது, ஜீவனத்தின் பெருமை, எப்படியாவது இந்த பூமியில நாம் வாழ்ந்துவிட்டு போனால் போதும், எனக்கு இந்த வாழ்வுக்கு பிறகு ஒரு வாழ்வு இல்லை என்று நினைக்கிறவர்கள் எப்படியும் வாழலாம் என்று யோசிப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்கள், தேவனே, நான் ஒரு பாவியப்பா, எனக்கு இப்படி வாழ விருப்பமில்லை, நான் பாவத்தால் குத்தி உணர்த்தப்பட்டு இவைகளில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்து, நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என் பாவங்களை விட முடியவில்லை என்று அறிந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய். வெளிப்படுத்திய விசேஷத்திலே வாசிக்கிறோம், இதோ நான் வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு தன் கதவை திறந்தால் அவன் உள்ளே வந்து நான் வாசம் பண்ணுவேன், ஆவியானவரும் பிதாவும் வந்து வாசம் செய்து அவன் மேற்கொள்ள முடியாத பாவத்தை இந்த பூமியில் வாழ்ந்து
பாவம் செய்யாத இயேசு அவனுக்கு படிப்படியாக பாவங்களை மேற்கொள்ள இந்த வசனத்திலிருந்து நீதியையும் நியாயத்தையும் கற்றுக் கொடுத்து அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் அதுதான் இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டு மாம்சத்தில் வாழலாமோ? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டு ஆவியின்படி நடக்கிறது என்றால் என்ன சொல்லுகிறீர்கள்? தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் மரித்து போன மனச்சாட்சியை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், எங்கள் பாவங்களை குத்தி உணர்த்துகிற ஆவியானவர். என்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்து தன் ஆவியை எங்களுக்குள்ளே கொடுத்து எங்களுக்கு பாவத்தை குத்தி உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, ஆகவே ஒரு கிறிஸ்தவன், அநேக கிறிஸ்தவர்கள் சபையிலே இருந்தாலும் அவர்களுக்கு மாம்சத்திலே தொடர்ந்தும் வாழ்கிறார்கள். அவர்களுக்குள்ளே பொறாமை, எரிச்சல், வன்கண், அப்படி எத்தனையோ மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற வைராக்கியம் சமயத்தின் வைராக்கியம், தேவ சித்தத்தின் வைராக்கியம் அல்ல. ஆதலால் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யவோ தீமை செய்யவோ, இந்தியாவிலே சாதி பார்க்கவோ மற்ற இடங்களில் சாதி பார்க்கவோ, மற்ற இனங்களை மனிதர்கள் தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு தேவ சிந்தனையற்றவர்களாக அவர்கள் வாழ்கிறார்கள். இந்த மாம்சத்தின் படி வாழ்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்படைவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆவியின்படி, வேத வசனத்திலே ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்கிற மனிதர்கள், மனசாட்சியிலே பரிசுத்தம் உள்ளவர்கள், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே. கிறிஸ்துவனுடைய பிரமாணம், அவர் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், என்னை உயிர்ப்பிக்கிற பிரமாணம் எனக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த பிரமாணம். அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சிலுவையிலே எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவின் மீது வைத்து பாவி என்று எண்ணுகிற ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்த வசனம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். தேவன் வெளியிலே புத்தகத்தை வைத்து இதில் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று நீதியை குறிக்காமல் தேவனே எனக்குள்ளே வந்து நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை செய்யும்படியாக என் பாவங்களை குத்தி உணர்த்தி நடத்துவதற்கு நான் சுயசித்தம் ஃப்ரீவில் இருக்கிற நான் என்னை விட்டு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே சுயசித்தம் இருக்கிறபடியால் தேவன் உங்களை வற்புறுத்த முடியாது. தேவன் உங்களுக்கு எது நீதி என்று வேதத்தை வைத்து சொல்லலாம். அதுதான் நாங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது தேவ நீதியை அறிந்து கொள்கிறோம்.
ஆனால் அதை உங்களுக்கு மேல் வற்புறுத்தி தேவன் உங்களை அடக்கி எந்த காரியமும் செய்ய முடியாது. என்றால் தேவன் உங்களுக்கு அன்பின் நிமித்தமாய் கொடுத்த சுய சித்தத்தை அவர் எடுக்க முடியாது. That's the foundation of creation. Very fundamental, God-given benefit to the man is free will. You can decide your future. I will not impose my will upon you. நீ உன்னுடைய அந்த வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய விருப்பத்தை நான் உனக்கு மேலே திணிக்கப் போவதில்லை. இதனால் தான் நாங்கள் மறுபிறப்பெடுக்க முடியாது. தேவன் எப்படி இந்த உலகத்திலே நீதிமன்றம், நீதி அரசர்கள் இருக்கிறார்களோ, தேவனுடைய நீதிமன்றத்தில் இறுதி நியாய தீர்ப்பில் நாங்கள் மரணம் அடையும் பொழுது நாங்கள் மாம்சத்திலே நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு அடைவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். என்றால் இந்த உலகத்திலே ஆத்துமா ஒரு மனிதனை நடத்தி கொண்டிருக்குமே, ஆனால் அவருடைய மனம், அவருடைய உணர்வு, அவருடைய சித்தம், the mind, emotion and will. Can I steal this? My mind is saying steal it. My emotion looks at it through the eyes. I say this girl is a beautiful girl. They will breach the marital covenant. So the soul start to sin. ஆனால் இவைகளை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதன் ஒப்புக் கொடுக்கிறது தான் மனம் திரும்புது. பிரியமானவர்களே, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். இதை இந்த மாம்சத்தை சந்தோஷப்படுத்த உடுப்புகள், நகைகள், ஆடம்பரமான வாழ்க்கை, இவைகளை தெரிந்தெடுத்துக் கொள்ளுவார்கள். என்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த மாம்சம் மரித்த பிறகு இன்னொரு பிறப்பை எடுக்கிறது. நான் எப்படியும் வாழலாம், நான் களவாக செய்யலாம், யாருக்கும் தெரியாது. என்னுடைய இருதயத்தில் ஒருவரை கொலை செய்யலாம், என்னுடைய இருதயத்தில் ஒருவனோடு விபச்சாரம் செய்யலாம், யாரும் காணவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் இவைகளை நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, அதான் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தையும் இந்த வாழ்வு கப்பால் நான் என்னும் ஒரு பிறப்பை அல்ல, தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், அதிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையிலே வாழ விரும்புகிறார்கள். பிரியமானவர்களே, ஆகவே கிறிஸ்தவர்களாகிய எமக்குள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் இருக்கிறதினால்தான் அநேகர் கிறிஸ்தவத்தை தவறாக நிற்கிறார்கள், பிழையாக நிற்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவத்திலே இருக்கக்கூடாதவர்கள். அவர்கள் பாஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண விசுவாசி ஆனாலும் சரி, ஒரு முதல் 1, 2, 3, 4, 5 வருடங்களுக்குள்ளே தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்து அதை மறுதலித்து மாம்சத்தின்படி தங்கள் இச்சைகளை நிறைவேற்றுகிற கிறிஸ்தவர்கள் ஆக்கினை தீர்ப்படைவார்கள். வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின் படி பிழைத்தால் 13வது வசனம், சாவீர்கள். You will die and go to hell. ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். So with the help of the Holy Spirit, if you destroy the sinful nature, then you will live. அதுதான் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்
அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். எங்களுடைய ஆவியோடு எனக்குள்ளே ஜீவிக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் அப்பா பிதாவே என்று அழைக்கிறார். அந்த மனச்சாட்சியிலே வாழ்கிற ஆவியானவர் ஆவியினால் சரீரத்தின் இச்சைகளை அழித்து பாவ உணர்வுகளை அழித்து பரிசுத்தமாய் வாழும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறதுனால் என் சாப்பாட்டை விடல, நான் போடுற உடுப்பை விடல, நான் வாழ்கிற வீட்டை விடல, என்னுடைய சௌகரியங்களை விடல. நீங்கள் காவி உடுப்பு உடுக்கவும் தேவையில்லை. ஆனால் உள்ளத்திலே பரிசுத்தமாய் ஒரு மனிதன் இருந்தால் மற்றவர்களை அன்போடு நேசித்து ஏழைகளுக்கு உணவை பராமரித்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு இல்லாதவைகளை கொடுத்து நானும் என்னை போல அவர்களும் வாழ வேண்டும் என்று கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். தேவன் அவர்களை உயிரோடு எழுப்புவார். அதுதான் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனை அப்பா என்று கூப்பிடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கிடையே தான் தேவ அன்பு இணைந்திருக்கும். அதுதான் வேதத்திலே வாசிக்கிறோம். மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருந்து அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று வானத்திலே இருக்கிற தேவனை நோக்கி ஜெபிப்பீர்கள். அதுதான் பரமண்டல ஜெபத்திலே பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய பரலோக பிதாவே என்று அவர் ஜெபிக்கும்படியாக எதற்காக சொன்னார்? பூமியில் இருக்கிற எதுவுமே கடவுள் இல்லை, தேவன் இல்லை. அவர் உங்களை உருவாக்கவும் இல்லை, அதுக்கு பயப்பட தேவையும் இல்லை. அவைகள் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களா? மனம் திரும்புவீர்களா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்களா? ஆவியினால் நடத்தப்படுவீர்களா? தேவன் வரும்பொழுது அவருக்கு உண்மையாக இருப்பீர்களா? ஏழையை போஷிப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கிட்ட இருக்கிற சபையிலே போய் தேவனை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.